இன்றைய இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் கடகரண்டு ஓடுவோம். தாருங்கள். பொருட்சொல் என்ன இருக்கு? போட்டிருக்கிறேன். சரி, நினைக்கின்றேன். வாணி செய்தி கேட்க முடியவில்லை. போட்டேனே, நல்ல செய்திகள். ஓகே, நான் அதுல பாக்குறேன். நவுலவதி அக்கா வந்தவர் செய்து முடிய ஓகே. செய்தேன். நல்லா இருந்தது. நிறைய செய்தி. நன்றி 2 வாணி. பேரும் நல்லா 7 நிமிஷம் செய்திருக்கிறீர்கள். இதக்கா என்ன காண்றேன் வாணி? 7 நிமிஷங்கள். உங்களுடைய 7 நிமிஷம், நவலாக்காவும் 7 நிமிஷமா இருந்தது. ஓகே, கூடிட்டுதா? இல்ல கட் பரவாயில்ல. பண்ணணும். இல்ல செய்திகள் வரத்தானே வேணும். ஓகே, நல்ல செய்திகள். இனிய காலை வணக்கம். நான் உலவதை தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் கோட்டம். கோட்டம் 1034வது கோட்டம். கோட்டம் என்றா கோயிலை சொல்வார்கள் கோட்டம் என்று. இந்த வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கள் இந்த இங்கிலாந்தில் மாத்திரமே கிட்டத்தட்ட 70 கோயில்களுக்கு மேலாக கட்டிவிட்டார்கள். பல கோயில்கள் புதுசாக கட்டினபடியேத்தான் இருக்கிறார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வதற்கிணங்க எமது சைவ மக்கள் கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்தவ கோயில்கள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்காக அவர்களது பள்ளிவாசல்களும் பல இந்த இங்கிலாந்தில் இருக்கின்றது. அந்த காலத்திலே மன்னர்கள் குளங்களை கட்டினார்கள். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் தண்ணியை சேகரித்து பயிற்சியை செய்வதற்காக குளங்கள் பல கட்டினார்கள். அதற்கு ஒவ்வொரு பெயர்கள் விட்டு, உதாரணமாக கோட்டை கட்டின குளம் என்று அதாவது வெண்ணி பகுதியில் இருக்கிறது. மற்றது கூட்டம், கோயில்களுக்கோ அல்லது ஒரு திரையரங்குகளுக்கோ அல்லது ஒரு விசேஷ நிகழ்வுகளுக்கு மக்கள் கூட்டமாக செல்வார்கள். சுடுகாடு ஒவ்வொரு நாட்டிலும் சுடுகாடு இருக்கும். எமது தேசத்தில், இலங்கையில், ஆசிய நாடுகளில் சுடுகாடு எரிப்பதற்காக திறந்த மயமாக இருக்கிறது. அப்போது அப்படி செய்வார்கள். இப்போது எல்லாம் அதாவது மின்சாரத்தின் மூலம் உடல்களை சுடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். நாடு, வயல், வளைவு, வீணை, தொழுவம், கோலம், அதாவது மாவினால் போடும் கோலம் சிறிய எறும்பு அப்படியான இதுகள் சாப்பிடுவதற்காகத்தான் அந்த காலத்தில் கோலத்தை அழகுக்குமாக போட்டார்கள். நாங்கள் ஒருதருக்கும் எமது மனதில் எங்களுக்கு அழுக்காறு இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலவதி தில்லத்தேவன். நன்றி, வணக்கம். தாருங்கள். வணக்கம் வாணி. வணக்கம். இவர் சொன்ன பல சொல்லுகள் நான் இன்றைக்குதான் அந்த கூட்டம் என்ற சொல்லுக்கு அறிந்து கொண்டேன். எனக்கு ஒரு சொல்லு ஞாபகம் உடனடியாக அந்த கல்வி வலயங்கள், பாடசாலை இதென்று முன்னர் கோட்டம் என்று இல்லை, இப்பொழுது கோட்ட வலயம், அந்த வலயங்கள் இதுகளை கோட்ட வலயமாக்க ஆக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது எனது அக்கானபடியன் அவர் ஐஎஸ் இருக்கிறபடியா அவர் சொல்லுவார், இந்த வலயத்துக்கு போறது இந்த கூட்டத்துக்குண்டே போகணும் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு அங்க போகணும்னு சொன்னது எனக்கு அது உடனே ஞாபகம் வந்திருக்கிறது. மற்றபடியில கூட்டமான சொல்லு எனக்கு பெருசாக அந்த சொல்லுக்கான விளக்கம் தெரியவில்லை. இந்தியாவில வள்ளுவர் கோட்டம், அந்த அதான் அந்த ஒவ்வொரு பகுதிகளை சொல்லுவார்கள். அங்க வாணி போய் நான் வள்ளுவர் கோட்டம் பார்த்தேன்னா அந்த ஒரு தூணுகள் நிறைய இல்லை, அவ்வளவு பெருசு. மொத்த தூண் மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. என்னடா அவ்வளவு கூட்டத்துக்கு நிறைய தாங்குறதுக்கு தூண் வேணும். என்ன தூண்கள் இல்லை, எல்லாம் பெரிய இதாத்தான் இருந்தது. நன்றி. நன்றி. வணக்கம். நான் ஜெமிலி ஜானடேசன். இன்றைய பாமுக பொருட்கள் கூட்டம். எனது ஆக்கம் நான் சரியில்லை, நம்பர் நீட்டு சொல்லாதபடியால் கூட்டம். இன்று எனது கணவராரின் பிறந்த நாளில் அவரின் தாயாரின் பிரிவுகளான நாளாக அமைந்துள்ளது. கூட்டம். இன்று அவரின் நினைவில் கோயில் போய் பூசைப்பலி பங்கு கொண்டேன். கூட்டம். அவருடைய கல்லறை அடக்கம் செய்த இடம் என்று ஒரு பதம் இருக்கும், மகனார் புகழுள்ளார்.
கூட்டம் வளைவு தாயத்தில் தெருவீதிகள் எல்லாம் வளைவின் நெளிவுமாக அமைந்துள்ளது. கூட்டம் வளைவென்றொரு பதம் இருக்கின்றது. கூட்டம் இக்கால தவக்காலத்தில் சில விடயங்கள் எங்களை மனமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் என்றொரு பதம் இருக்கின்றது. கூட்டம் பகையுள்ள இடத்திலே கோபம் பெறும்பது என்பது உண்மை. பகை என்றொரு பதம் இருக்கின்றது. கூட்டம் இந்தியாவிலே அதிகாலையில் இளம் பெண்கள் யாவரும் கோலம் போட்டு அலங்கரிப்பார்கள். கோலம் என்றொரு பதம் இருக்கின்றது. கூட்டம் தமிழ் பள்ளிகளில் பொது கூட்டம் என்ற ஒரு நிர்வாகத்தை அமைத்து அதன்படி நடாத்துகின்றார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிசுலிப்சர் வணக்கம். வணக்கம் வாணி. பாமக உறவுகளுக்கும் திருநாமூர் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய கூட்டம் வளைவு, மருத நிலத்தூர், நாடு, கோவில், அழுக்காறு, அறை, சத்தம், பசுத்தொழுவம், கரை, குளம், தோட்டம், கோணல், சிறைச்சாலை, மாறுபாடு, வயல், வினை, இத்தனை சொற்களை கொண்டு இந்த கூட்டம் வருகின்றது. அந்த வள்ளுவர் கூட்டம், கண்ணகி கூட்டம் சொல்லி இந்தியாவில் இது கூட்டங்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஒரு நினைவாலயங்கள் என்று சொல்லலாம். கூட்டங்கள் நினைவாலயங்கள், வளைவுகள், மலைப்பாதைகள், பல கூட்டங்கள் அமைந்ததாக வளைவுகள் உள்ளதாக இருக்கும். மற்ற நாடு, மருத நிலத்துறையும் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. மருத நிலத்தையும் நாடுகள், கோவில்கள், அழுக்காறு, மனசில் இருக்கிற அழுக்காரும் கூட்டம் என்று சொல்ல கூட்டம். மற்றது அறை என்று அறையும் கூட்டம், நாங்கள் அறையையும் கூட்டம் என்று சொல்லுகின்றோம். மற்ற சத்தத்தையும் கூட்டம் என்று சொல்லுகின்றார்கள். சத்தம். மற்றது பசுத்தொழுவத்தையும் பசு கொட்டகையையும் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. மற்றது கரை, குளம் அவைகளெல்லாம் கூட்டம் என்று தான் சொல்லுகின்றார்கள். தோட்டத்தையும் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். கோணலாக இருப்பதையும் கூட்டம். ஒவ்வொரு டிக்ஷனரியிலையும் ஒவ்வொன்று இருக்கு போல. அதான் சிறைச்சாலையும் ஒரு அடைபட்ட ஒரு இதாகத்தான் இருக்குது. சிறைச்சாலை கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற மாறுபாடு உள்ள சிந்தனைகளையும் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. மாறுபாடு உள்ள சிந்தனைகள் இருக்கிறதையும். மற்றது வயலையும் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். வினையையும் கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். வினை வினை என்றால் அந்த தீய வினை 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 விதைச்சவன் சொல்லுகள் இருக்கிறது. கூட்டம் என்ற சொல்லுக்கு பல சொல்லுகள் போட்டிருக்கார்கள். நன்றி, வணக்கம். கோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து தினக்கவி, அதனை தொடர்ந்து சிவாஜி சிவன் அவர்களது உங்களோட கவுனிக்கு பற்றி பேசுவோம். கவுனி என்றே போடுறேன். மணியக்கா உங்களோட கதைக்கிறேன். என்னடா நானும் இந்த கோட்டத்தை பற்றி இவர்கள் சொல்லும் போதுதான் இன்றைக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளத கோட்ட பள்ளி என்று சொல்லி அது கேள்விப்பட்டிருக்கிறேன். 9 பள்ளிக்கூடங்கள் ஒன்றிணைக்கிறது கோட்ட பள்ளின்னு சொல்லுவேன். அது மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் இன்றைக்கு பல சொற்களை இன்றைக்கு தான் தெரிஞ்சு கொண்டேன். ஒவ்வொரு அகராதிலையும் ஒவ்வொன்று கிடக்குது. அதுல இப்ப நாங்க அன்றாடம் பயன்படுத்துறது தான் எங்களுக்கு முக்கியம் தேவை. நிறைய கிடக்கும். கோட்டம். நன்றி. தொடர்ந்து தினக்கவியை தாருங்க. கருப்பு கவனியை பற்றி கதைக்குமோ? இப்ப நான் போட போறேன். தினக்கவி வருகின்றார். சிவதர்ஷினி ராகவனர்கள் வணக்கம், வாருங்கள். வணக்கம். தினக்கவி 2306 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. பிறப்பு மரபும் மனித வாழ்வின் இருபக்கம் மறப்பதற்கு ஏது இங்கு மிச்சம். மனித வாழ்வின் இருபக்கம் மறப்பதற்கு இங்கு ஏது மிச்சம். கருவாய் தோன்றி காலம் மாறும், உருவம் மாறி மூப்பு தன்னில் சேரும். கருவாய் தோன்றி காலம் மாறும், உருவம் மாறி மூப்பு தன்னில் சேரும். இயற்கை சொல்லும் விதியும் இறைவன் வரையும் மதியும் ஒன்றாகி கணக்கு வரையும் ஒரு நாள் கணக்கு முடியும். இயற்கை சொல்லும் விதியும் இறைவன் வரையும் மதியும் ஒன்றாகி கணக்கு வரையும் ஒரு நாள் கணக்கு முடியும். ஆடி களைத்த ஆள்களும் ஓட மறக்கும் வெளிகளும் பேச மறந்த வாய்களும் மௌனம் ஒன்றில் சேரும். ஆடி களைத்த ஆள்களும் ஓட மறக்கும் வெளிகளும் பேச மறந்த வாய்களும் மௌனம் ஒன்றில் சேரும். பிறப்பும் இறப்பும் நிச்சயமாய் இடையில் எத்தனை மாற்றமாய். பிறப்பும் இறப்பு நிச்சயமாய் இடையில் எத்தனை மாற்றங்களாய். மனித வாழ்வை நோக்கிவிடில் மண்ணில் யாவும் வரைந்த நிலை. மனித வாழ்வை நோக்கிவிடில் மண்ணில் யாவும் வரைந்த நிலை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிறப்பும் இறப்பும் தந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவனர்கள். வணக்கம். ஜனார்தனன் வாருங்கள். வணக்கம். தினமரு பாமக கவி இன்றைக்கு
2161 நினைக்கிறேன். நேற்று நான் செய்யல, நான் நம்பரை திருப்பி பார்ப்பேன். பிறப்பும் இறப்பும் என்னை பாக்கியம். கையில் ஒரு வீணை எடுத்தால் கலைவாணி, கைக்குழந்தையை கையில் எடுத்தால் அன்னை மரியாள், முக்காடு பூர்த்து பார்த்தால் அன்னை திரேசா, தன் முழு வாழ்வை மகனுக்காய் வாழ்ந்தவளே அன்னை பாக்கியம். திரு கந்தையா அவர்களின் துணையாகி கவி வாழ்ந்த தன் வாழ்வில் தன் கணவனை இளமையில் இழந்து மறுதாரம் செய்ய மறுத்து நான் தான் பெற்ற பாலனே பெரிதென்ற தனியாய் தவமிருந்து புது அவதாரம் எடுத்து தன் கண்ணாய் மகனை காத்திருந்தவள் அன்னை பாக்கியம். தொட்டில் பிள்ளை அழுகின்றதா, தொழுவத்தில் கன்று அழுகிறா என இருபக்கம் ஒரே மாதிரியான கவனமை உள்ள இனிய உள்ளங்கொண்டவளே, மற்றில்ல அன்பும் அழ்வான அரவணைப்பும் மகளை விட்டு விலகாத மனமுடன் ஒத்து விளையாடி நித்தவன் நீ மகிழ்ந்து கோடி கோடி ஜம்மா. பாலனா இருக்கையிலே பருவ மகனாகிய போதும் கூட படலையிலே மகனுக்காய் காத்திருந்து வழி பார்த்திருந்தும் தாயே, தொழிலுக்கென மகன் கொழும்பு போனாலும் தினம் நினைந்த வண்ணம் தன் தனிமையினை தாங்கிக் கொண்டால் தன் பாக்கிய இல்லத்திலே தெய்வ கோயிலான இல்லத்தை தேடி வருவோரை முகமளவை மலர வரவேற்று உள்ளமகள உபசரித்து உணவளிக்கும் உண்மை தெய்வமே, பொய்யான உலகத்திலே மெய்யான அன்பென்று மகனை தேடி வந்து அந்நிய தேசத்தில் பேரன் பேத்தியுடன் அந்தி மதத்தை கலைத்தாயோ. மகன் விரும்பிய வாழ்வையை மனதார ஏற்று எம்மதம் சம்மதமாய் மனக்கூலத்தில் கண்டு மகிழ்ந்து இன்பிருந்த வாழ்வை மறந்து இறைவரம் அடைந்திடவே இம்மியும் இலகாக இருந்த மகனும் கூட 2 வருடத்தில் ஓடி வந்து இணைந்து கொண்டாரே. நன்றி, வணக்கம். யார் அவர்? பாக்கியம் இவற்ற தாயார். உங்களோட பேரும் பாக்கியம் தானே? அவன் வீரம் பாய்க்கம் தான், இந்த வீரம் பாய்க்கம். ஓ, சரியா அமைஞ்சிருக்கேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நானும் ஒரு கவிதை ஒன்று தருகிறேன். நான் அருள் தேடிய காலம் மாறி பொருள் தேடும் காலத்தில் மனிதன் வாழுகின்றான். அருள் தேடிய காலம் மாறி பொருள் தேடும் காலத்தில் மனிதன் வாழுகின்றான். ஆசைகள் அலைமோத பேராசைகள் தலைக்கேற கனம் கொண்டு வாழும் மனிதன் பாரங்கள் தாழாமல் சாயும் போது. ஆசைகள் அலைமோத பேராசை தலைக்கேறி கனம் கொண்டு வாழும் மனிதன் பாரங்கள் தாழாமல் சாயும் காலம் வரும்போது தோள் கொடுக்க யாருமின்றி தடுமாறும் காலம் வரும். தோள் கொடுக்க யாருமின்றி தடுமாறும் காலம் வரும். அரவணைக்க யாருமின்றி அல்லாட போகின்றான் பாவம் மனிதன். அரவணைக்க யாருமின்றி அல்லாட போகின்றான் பாவம் மனிதன். சாபம் போடுறீங்க. காலம் போகுது வாணி. அருள் தேடும் நெஞ்சமே பொருள் தேடும் நெஞ்சமாய் விட்டது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்யறது? அந்த காலத்துல இறைவனை நடுவில் மட்டும்தான் நாடி போனோம். இப்ப பொருள் 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 என்று பொருளை தேடி அடைகிற மனுஷன் ஆசைகள் எல்லாத்துலேயும் ஆசைப்படுறான். எல்லாம் எனக்கு தான் வேணும், நாடு வேணும், காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், பட்டம் வேணும், பொருள் வேணும், தனக்கே எல்லாரும் ஆடுறான். 4 வீடு வேணும், 4 கார் வேணும், அந்த கார் மற்ற இதை செய்யணும், ஆசைதான். பேராசை தலைக்கேறி தலக்கணம் பிடிச்சு சாய பாரம் தாழாம சாய போடுறான். ஆனா சாபு மட்டும் வேணும் கேட்க மாட்டேன். பாரம் தாழாமல் சாய போற மனுஷனை தாங்கிறதுக்கு யாரும் இல்ல. தடுமாறி இருக்கிற நேரத்துல யாரும் இல்லாம அரவணைக்க யாரும் இல்லாம அப்பதான் திரும்பி பார்ப்பான். ஐயோ, என்ன அரவணைக்க யாரும் இல்லையே, காசு பணம் வராது, மனுஷன் தான் வருவாங்க. அப்ப பாவம், மனுஷன் பாவம். இல்ல அதான் இப்ப நேற்றைய பொழுதும் வந்த விருந்தினரிடம் செல்வியக்கா சொல்லியிருந்தார், 5 நாளும் வேலை செய்யறீங்க, சரி, அந்த 2 நாளாவது பிள்ளைகளுக்கு லீவை கொடுத்து நீங்களும் அந்த பிள்ளைகளோட இருங்கலை. இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு ஹாலிடே கொடுக்கறது, பிள்ளைகள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அன்றைக்கும் அவர்கள் ஏதோ கூப்பிட்டு செய்கிறார்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்த விருந்தினர். அப்போ ஹாலிடே இப்போ இந்த நாட்டிலையும் ஹாலிடே என்னத்துக்கு எல்லாரும் கொடுக்கறது? ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், கொஞ்சம் வெளியில போங்கோ, பிரஷர் இண்டையில இருந்து புதன்கிழமை லீவு நாள். ஆனா இன்றைக்கு மதுகளை தடி ஓடி ஓடி தானே கலைப்பாங்க. அது இருக்குது, விளையாட்டு நடக்கும். பிள்ளைகளை விட மாட்டார்கள், தாங்களும் ஏதாவது ஒன்று டியூஷனை கொடுத்து கொண்டு மண்டை உடைச்சு கொண்டு இருப்பார்கள். இப்படித்தான் நடக்கும். ஆசை ஆசை இந்த நிமித்தம் கடைசியா எல்லாம் தான் பந்த வாசமெல்லாம் மறந்துடும். ஆசை வந்தா தனக்குண்டே வேணும், எல்லாம் தனக்கே வேணும், எனக்கு தன்னை சுயநலம் மிஞ்சிடும். சுயநிலத்தை மறந்து சுயநலம் மிஞ்சி எனக்கு தான் வேணும் எல்லாமன்னு சொல்லி எல்லாம் எனக்கு தான் சேவை செய்யணும், எனக்கு தான் பார்க்கணும்,
எனக்கு தான் தேவையில்லாமட்டு சொல்லும்போது மற்றவங்களையும் நாங்கள் யோசிக்கணும் அந்த நேரத்தில். அதான் இப்போ பிறப்பும் இறப்பும் இவர் தந்திருந்தார் சிவதர்சனி. உண்மைதான். அடுத்து என்னத்தை கண்டது ஒன்றுமே இல்லை. இப்போ ஞானடிச்சனவர்கள் இவர் பிறந்த அண்டைக்கு அவர் அம்மா இருந்தவ. ம் ஓ அவர் முதலே சொல்லி இருந்தார், நீ என்ன மறக்காத இருந்தோடு பிறந்த நாளில் தான் நான் சாகணும்னு முதலே சொல்லி வச்சிருந்தாங்க. என்னண்டா அப்படி அப்படி சொல்லி இருந்தவர். என்ன சுவாமி இல்லாமல் இருந்தவா? இங்கே வந்தானே சித்தவா, இங்கே ஒரு இல்லாமல் இருந்தவா. லங்ஸில் சாரி. அப்போ வேற பிறந்த நாள் தான் வருதா? ஓகே ஓகே. கஷ்டம் பாவம். பிறந்த நாளும் கொண்டாடிக்க முடியாமல் இருந்திருக்குமே என்ன? தாயிட்ட இறப்பு நாள் தனியா இது. அப்புறம் 3 மணிக்கு இறந்தவா, அதே நேரத்தில் இவரும் பிறந்தவா 3 மணிக்கு. நல்லா அமைஞ்சிருக்கு அந்த அப்படி நான் இலக்கியமும் அதைத்தான் எழுதியிருக்கிறேன், பிறப்பும் இறப்பும். நடேசன் அவர்கள் தான் நவாலி என்ன நடேசன் அவர்கள். ஆமாம். பாருங்க, இவர் பிறந்த உடனே அவர் இருந்தவ இல்ல இல்ல, இங்க வந்து நீ சித்தவா. அதான் அவர் எத்தனையாவது பிறந்த நாள்ல இருந்தவ? அவற்ற பிறந்த நாள் 60 நாங்க கொண்டாடினாங்க 58 வயசுல. அன்றைக்கு அவர் இருந்தது. ஓகே ஓகே. என்ன செய்யறது? ரெண்டும் மறக்க முடியாது. 60 வயதுல நாங்க கொண்டாட்டம் 62ல 62 வயது வரைக்கும். அவனுக்கு 62 வயசா? இல்ல அவருக்கு மகனுக்கு 62 வயசு இல்ல, 62 வயசு. அப்போ நியாயமான வயசு இருக்கும் அவ இறக்கும் போது. அவருக்கு 86 வயதுல சித்தவா இருக்கிற. இரண்டும் மறக்க முடியாத தினம். நன்றி. சரி, தட்டு கொடி போய் தாருங்கள் ஒரு முறை. பிறகு அரிசியோட வருவோம், கவுனி அரிசியோட. தினக்கவியுடன் இணைந்து கொண்ட சிவதர்சினி பிறப்பும் இறப்பும் பற்றி தந்திருந்தார். மற்றது பொருள் தேடும் காலத்தில் அலைகின்றார்கள் என்ற ஒரு தலைப்பில் வந்து நிரூபித்தவர்கள். மற்றது நடேசன் அவர்கள் தன்னுடைய மாமியாரினுடைய இறப்பினுடைய கவியாக தந்திருந்த மூவருக்கு மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். அந்த பொருள் தேடும் காலத்துல வந்து இந்த ஐரோப்பிய இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எப்பவுமே புள்ளியல் வரையிலையோ இல்லை வந்து உறவினர் வீட்டுக்குள்ள வரையிலையோன்றது ஏக்கமோ எதுவும் இல்லை. அவங்க வந்து தன்னிச்சையான ஒரு செயற்பாடு. நீங்க அவங்கள விட்டுட்டு எங்களுக்குள்ள வாங்கல. நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்களோ இல்லையே? ஒரு 2 மணி நேரம் வந்தாலும் இந்த வேலைக்கு ஓடுறீங்க. எங்களுக்குள்ள வருவோம். அவர்கள்ற வேண்டாம். அவர்கள் மாதிரி நாங்க வாழ போறதும் இல்லை, வாழ்றதும் சரியான குறை. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப நானும் வந்து இப்ப பிள்ளைகள் இப்ப 3 பிள்ளைகளும் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கணும், வீடு கலகலப்பா இருக்குது. ஆனா அவர்கள் திருமணமாகி அவர்கள் குழந்தை இது தமிழ் வேலைக்காக ஒரு இடத்துக்கு போட்டுனோம்ட்டாலும் நான் பக்கத்துல இன்னும் 2 பேரை தேடிக்கொள்ளுவேன். நான் உண்மையான இடங்களுமே அப்படித்தான். சரி, என் நண்பி இருக்கா, சரி வா வண்டி இன்றைக்கு விட்ட சமைப்பம் சாப்பிடுவோம். சரி, நான் ஒரு நாளைக்கு 2 நாள் நண்பி விட்டா போய் நின்றுட்டு வாராது. ஏன்னா அப்படியே எல்லாம் வந்து இனிவரும் காலத்துல எல்லாம் சரிப்பட்ட அமையாது. சரி, பொருள் தேட பிள்ளைகளும் இப்ப நாங்கள் இப்பொழுது பொருள் தேட தேடுற மாதிரி தான் பிள்ளைகளும் அடுத்த இது பொருள் தேட தெரிய போனோம். பொருள் தேடினம்ன்றதை விட இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு வேலைக்கு இருந்து அந்த வேலையில ஒரு 2 நாள் லீவ் எடுப்போம்ட்டாலே விட்டால் அந்த வேலை போடும். இன்னொரு ஆளுக்கு போச்சண்டா பெந்தெடுக்கலான்றதுக்காக அதை விடாமல் போடவிட்டதுக்காக ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படி என்று இல்லை, உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு லீவ் வந்து இருக்குதானே? அதுக்கு அந்த லீவுலயே நான் வரத்தான் போறேன் அடம் பிடிச்சு போறவர்கள் பேராசையா இல்லையா? அதான் லீவு எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. ஏனண்டா மைண்ட் ரிலாக்ஸ், வெளியில போங்கோ, என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஏர் எடுங்க, சந்தோஷமா. 5 கிழமை இருக்கு லீவ். அதான் சொல்றோம். அப்ப அது வந்து லீவை கொடுத்தாலும் எடுக்கிறீங்க இல்லையே? இல்லை, நான் வாரேன். நான் வந்து 2 மணி தானே கூட்டிட்டு வரேன். பிறகு அங்கே வரும் நரைப்பிடிப்பு வரும். பிறகு அந்த என்ஜாய் பண்ற நேரம் பிறகு பிள்ளைகள் வளர அதுகள் தங்கட பாடல தனித்தனியா போயிருங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கல அதுகளோட நாங்க சேர்ந்து சுத்த நாங்க தவிர பிறகு அவர்கள் கூப்பிடத்தான் நாங்க போக வேண்டி வரும். சின்னங்கள் என்றாலும் அதை கீச்சு மாச்சண்டு சத்தம் போட இதுகண்ட அரியண்டம் தாங்க எல்லாம் மக்களை கண்டு போட்டு அவ போடிவினோம்.
நீங்க கத்தி குளறி சண்டபடியும் கொண்டு போட்டு அப்ப அப்படி இங்கேயும் 2-3 பேர் இருக்கிறம்பாணி கொள்கை அடிப்பார்கள். சும்மாவே இங்க வந்து சாதாரணமா வேலை செய்யறதுண்டா இப்ப எங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க உம்மின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வருஷம் 3 கிழமை என்றால் அடுத்த வருஷம் 4 கிழமை எடுக்கலாம். ஆனா நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போறபடியே எங்களுக்கு சான்ஸ் 4 கிழமையும் 6 கிழமையும் எங்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு அது டூர் இடத்துக்கு போறாங்களுக்கு. மற்றவர்களுக்கு அந்த சட்டம் மாற்றம் தான். 3 கிழமை தான் நீங்க வேலை செய்யறவைக்கு. அப்படி இருக்கேக்குல 3 கிழமை லீவ் எடுப்பார்கள். இலங்கைக்கு போற இல்லை அவர்கள் இங்கே இலங்கையை போறேன்னு போவார்கள். இலங்கை போனாலும் அங்கேயே 2 கிழமை கூடவாம் அவர்களுக்கு. 4 நாள் ட்ராவல்ல போடும். அங்க போனாலும் சரியான காசு சிலவண்டு போட்டு வந்துட்டு அங்க நின்ற அந்த காசு செலவழிச்சு போட்டு போட்டு ஏன் வீணா இதண்டு வரணுன்னு அந்த லீவை இதண்டு போட்டு நான் வேலைக்கு வரணுண்டு போன ஆக்களும் இருக்கணும் இங்க. இல்ல இப்ப இலங்கைக்கு தான் நீங்க போகணுமான்னு இல்ல, சட்டம் இல்ல. அப்படி ஒவ்வொரு வருஷம் தான் போறீங்க. அங்க போயும் என்ன நடக்க நேரம் விளங்கல. ஆனால் இப்ப எங்கட நாட்டுக்குள்ளேயே பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளவு இடம் இருக்கு. இப்ப அதை விட்டு போட்டு நாங்க பக்கத்து நாட்டுல போய் அதே கல்லுக்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறோம். இப்ப ஐரோப்பா நாடுகளுக்கு எங்களுக்கு கொள்கையில போறோம்டால் நல்ல இது பிளைட் காசும் வந்து நாங்க நல்ல சாப்பாட்டுக்கும் இதுக்கும் கொடுக்கலாம். வடிவாசில இல்ல இல்ல ஒரு ஹாலிடே என்றாலே 2 நாள் ஹாலிடே என்றாலே அப்படியே போகுதுதான். ஹோட்டல்ல புக் பண்றது சாப்பாடு எண்ணுக்குல அப்படியும் போகும். இதெல்லாம் பார்த்து கொண்டு உழைக்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் பெரிய காசா எடுத்துக்கிட்டாங்க. கடைசி மன அழுத்தத்துக்கெல்லாம் வந்து சேருவீங்க. சரியா? அதை கடைசியா மாஞ்சி மாஞ்சி உழைச்சு போட்டு என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை. கடைசியா மண்டைய போட வேண்டிய கடைசியா போக மாட்டோம். பார்த்தா கை நோவும் முழங்கால் நோவும் கழுத்து பிடிப்பு கஷ்டம் இருக்கக்குள்ள தான் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேணும். அது குறைவு தான். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்குது நம்ம ஒரு பக்கத்தில். அதே மாதிரி கொரடி அப்படி இப்படின்னு போகிறார்கள். இப்போ பிள்ளைகள் எடுத்து கூட்டி கொண்டு போகிற அப்படின்னால அப்படி என்ஜாய் பண்ணுங்கூல. இப்போ இல்லை ஆனால் பெற்றோர்களுக்கு பெருசாக 75% விருப்பம் இல்லை. பிள்ளைகள் டிமாண்ட் பண்ற ஒழிய பிள்ளைகளுக்காக போகணும்னு போட்டு போறதே ஒழிய மற்றபடியில சொல்லுவோம். நீங்கள் உங்களோட நாட்டுக்கு தான் நான் போய் குந்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறதும் பழைய சீரி மாதிரி கரைக்கையே திருப்பி திருப்பி கரைச்சோண்டிருக்கா நாங்கள் குந்தி பிடிச்சோண்டு இருக்கிறோன்னு சொல்லுவார்கள். அதான் உண்மை. அவர்கள் என்ன செய்கிறார்? அதான் வளர்ந்த அப்புறம் அவர்கள் தாங்க எங்கட வாட்டில் தனியாக சோள ஒரடியாக போவார்கள், இல்லாட்டி குரூப்போடு சேர்ந்து போவார்கள், என்ஜாய் பண்ணுகிறார்கள். இப்போ அங்கே ஒவ்வொரு வருஷம் போய் தான் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் என்ன செய்யறோம்? போய் சாப்பிட்றோம், 2 இடத்த பார்க்குறோம். அது அப்படியே அதான் சொல்லு எங்களை விட்டையும் சொல்லி சிரிப்பான் தம்பி. 3 சும்மா நோமலாண்டா 3 நேரம் இங்க சாப்பிட்றதாம். அங்க போனால் எந்த நேரமும் தீனிய குணந்து வைக்கிறது. என்னடா மாறி மாறி அப்படியே ஒன்றுக்கு 4 தரம் 5 தரம் வந்து சாப்பிட்டு 5 கிலோவை ஏத்தி கொடுக்கலாம். அது அன்பு தொல்லை. குறைக்கிறேன்ட்டு போட்டு அன்பு தொல்லை. கொண்டுதான் பாரு. சரி,